வேலை மட்டும் செய்ய மாட்டேங்கிறான், வேலைக்கு வரான் ஆனால் வேலை செய்ய மாட்டேங்கிறான், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு பேக் அண்ட் ஒர்க் தான் கொடுத்துருந்தாங்க, கம்ப்யூட்டர் ஒர்க்கு, பில்லிங் பண்ணணும். நீ வேணா ஃப்ரெண்ட் ஆஃபீஸுக்கு உட்காந்துக்க, சும்மா இருக்க மாதிரிட்டாங்க. ஓகே, எனக்கு நான் சம்பளத்தோடு நீங்கள் வேலை தரீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் உட்காந்துட்டேன். முன்னாடி போய் உட்காந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டை ரிசப்ஷன் உட்காந்ததுக்கப்புறம் ரிசப்ஷன்லேயும் அதே தான். ரிசப்ஷனில் அந்த பில் போடணும், அது இதுன்னு இருக்கும். வண்டிலாம் வெளியே போகுதில்ல, கேட் பாஸ்லாம் போடணும். அந்த கேட் பாஸ்லாம் போட்டுட்டு மீதி நேரம்லாம் ஃபோனையே நோண்டிட்டு ப்ராக்டிஸ் மட்டும்தான் என் வாழ்க்கை. வீட்டில் இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஏன்னா ஆடிஷன் தான் நடக்குது, என்ன யார் யார் எந்த ஆக்டர் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, அந்த வீடியோ பார்க்குறது, அப்சர்வ் பண்ணுறது, பேசி பார்க்குறது. ஒரு நாள் கூப்பிட்டு டீசெண்டாக ஹெச்ஆர் வந்துட்டார். ஒரு 6 மாதம் ஆச்சு. என்னை பார்த்துருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருந்து எல்லாம் வாட்ச் பண்ணியிருக்காங்க. இவன் எதுக்கு தான் வந்திருக்கான்னு தெரியாமல், ஏன்னா ஒரு 12,000 சேலரி அப்போ எனக்கு ஹோண்டாவில். வந்துட்டு மேனேஜரு, ஹெச்ஆர் எல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு ஒரு நாள் திடீர்னு உள்ளே கூப்பிட்டாங்க, ராஜ்குமார் நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னாங்க. உள்ளே போனேன். உட்கார வச்சு, நீங்கள் நல்லா மிமிக்ரிலாம் பண்ணுறீங்க.